அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வருகிறது என்றாலும் 3 அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை. ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதிகள் முக்கியமானவை. ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகள் ரொம்பவுமே முக்கியமானவை. அந்த வகையில் வரக்கூடிய ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஆடி மாத அமாவாசையானது வரப்போகின்றது. இந்த அமாவாசை திதியானது ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 3:50 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. அன்றைய தினம் ஏற்படக்கூடிய கிரகநிலை, கிரக மாற்றங்களை பொறுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்திராடம் பாதம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி. இந்த மகர ராசியின் கிரக நிலைகள் என்று எடுத்துக்கொண்டால் தனவாக்கு ஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், தைரிய வீரிய ஸ்தனத்தில் ராகு, பஞ்சம ஸ்தனத்தில் செவ்வாய், குரு, ரணருண ரோக ஸ்தனத்தில் சந்திரன், களத்திர ஸ்தனத்தில் சூரியன், புதன் வக்ர நிலையிலும் சுக்கிரன், பாக்கியஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 16/8/2024 அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும், எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றமும் கிடைக்கும். வெற்றிகரமாக அனைத்து காரியங்களையுமே செய்து முடிப்பீர்கள். புகழ் பெறுவீர்கள். அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும். வீடு, நிலம், சொத்து வாங்குவதற்கு சாதகமான காலம். கடன் தொல்லை, சட்ட சிக்கலில் இருந்து எளிதாக மீண்டு வருவீர்கள். பயணங்கள் உங்களை மகிழ்ச்சியாக்கும். உறவுகள் மேம்படும். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்காது. நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்திலிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக உங்கள் அம்மா மற்றும் அம்மா ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருப்பார்கள். அதே போலவே குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய பாலமாக செயல்படுவீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் காதல் கைகூடும் மாதமாகவும் இருக்கிறது. மேலும் 3ஆம் நபர் உங்கள் குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும். ஆனால் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கிறது. குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில் இருப்பவர்கள் புதிய வணிக நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும். அதே போலவே தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தையும் எதிர்கொள்வீர்கள். எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பலன்களை பெறுவீர்கள். அரசாங்க வேலை முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அவ்வப்பொழுது நீங்கள் கொஞ்சம் பின்னடைவது போல இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் இலக்கை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் மாதமாக இருக்கும். இருப்பினும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு நீங்கள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். வருமானம் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் மற்றொரு பக்கம் ஏதேனும் செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான சாத்தியமும் இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது என்றாலும் கூட பணம் கைக்கு வருவது அல்லது நீங்கள் யாருக்காவது
கடனாக கொடுத்திருந்த தொகை திரும்ப கிடைப்பதில் தாமதமாகலாம். மற்றவர்களுக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் குடிக்கொள்ளும். குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சி நிலவும். எடுத்த முயற்சி வெற்றி பெறும். சகோதரிகளால் பொன் பொருள் சேரும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். மாத முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகலாம். மாத பிற்பகுதியில் சகோதர வகையில் அலைச்சலும் செலவுகளுமே மிஞ்சும். கணவன் மனைவிக்கிடையே மாத பிற்பகுதியில் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள். அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவி எளிதாக கிடைக்கும். பங்குதாரர்கள் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். பொருளாதார வளம் மேம்படும். எதிரிகளின் இடையூறுகளை முறியடிக்கும் ஆற்றலையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு வங்கி கடனுதவியும் எளிதாக கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் பாத சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். பணவரவும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகும். குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். குலதெய்வ அருளும் ஏற்படும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும். பணியில் இருப்பவரின் கோரிக்கைகள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். முயற்சி இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் செயல்கள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலத்தில் அடைவீர்கள். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். பாக்கியஸ்தனத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வரவேண்டிய பணம் வரும். பெரியோர் ஆதரவு உண்டாகி நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இருக்கும். உங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்ற நிலையும் உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 6, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 8 மற்றும் 10. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தைரியமாக செயல்பட வைத்து மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிக்க வைப்பார். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களை உயர்த்துவார். வெளிநாட்டு முயற்சிகளையும் வெற்றியாக்குவார். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தையும் ஏற்படுத்துவார். குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவார். வெளியிட செல்வாக்கையும் பன்மடங்காக உயர்த்துவார். பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகளும் நீங்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அருகில் உள்ள கோவில்களுக்கு நீங்களே நின்று முன் திருப்பணிகளை நடத்துவீர்கள். தொழில் வியாபாரம் விருத்தியாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிலர் படிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 6, 7. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 2, 8 மற்றும் 11. அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் இருக்கும் என்றாலும் நிதானித்து செயல்படுவது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை ஏற்படலாம். அதில் அவசரப்பட வேண்டாம். குரு பகவான் அங்கே இணைந்து இருப்பதால் எல்லாமே நன்மையில் முடியும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும். வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் உடல்நிலையில் உண்டான பாதிப்புகள் முழுமையாக விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும். புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவு நனவாகும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால்
நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 7, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 8 மற்றும் 9. மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது நல்லது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.